காளான் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் கொங்கு மஷ்ரூம் செந்திலின் அன்பான வணக்கம். நமது காளான் பண்ணைக்கு தேவையான வைக்கோலை வாங்கி எப்படி ஸ்டோர் செய்வது என்பது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எப்பவுமே வைக்கோலை நல்ல ஒரு காற்றோட்டமாக தான் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நாலா பக்கமும் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணுங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு 2 அடி கேப் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷெட் அமைச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்பொழுது தான் நீங்கள் என்ன தரத்தில் அந்த வைக்கோலை வாங்கினீங்களோ அதே தரத்தில் கடைசி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் தார்பாய் போன்ற துணிகளை வாங்கி ரொம்ப இறுக்கமாக அதை ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தார்பாயும் வைக்கோலும் ஒன்றுக்கு ஒன்று உராய்ந்து ஈரப்பதம் ஆயிடுதுங்க. அந்த இடத்துல அந்த ஈரப்பதம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா கண்டாமினேட் ஆகிடுதுங்க. அப்போது நீங்கள் அந்த வைக்கோலை நிறையா கழிக்க வேண்டியது வருது, நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வைக்கோலில் சில நேரங்களில் நம்ம சரியாக கழிக்காமல் பெட்டு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டுகள் நிறையா கண்டாமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதற்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷெட்டு அமைத்து அதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.